Welcome to Cengage Cracker Tamil. If you need this video in English, then see my playlist so that you can see this video in English. And இது நமக்கான தமிழ் சேனல். இந்த தமிழ் சேனலில் நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஒன் புக்கில் செங்கேஜ் மெக்கானிக்ஸ் ஒன் புக்கில் கைனமேட்டிக்ஸ் ஒன்ன்ற சாப்டரை பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை தயவு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜேஇயோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ தட் நம்ம இன்றைக்கோட டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக்ஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், டிரான்ஸ்லேட்டரி மோஷன், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ட்ராஜெக்டரி அண்ட் ஈக்குவேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் அண்ட் ஆசலரேஷன். தீஸ் ஆர் அவர் டாபிக். அண்ட் நான் ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம எல்லாருமே அதில் இன்டராக்ட் ஆகலாம். ஸோ தட் உங்களோட கொஸ்டினை நீங்கள் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு போட்டுறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை வீடியோ. நம்ம இப்போ இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். கைனமேட்டிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இக்னோரிங் த ஏஜென்ட் காசிங் த மோஷன். ஸோ கைனமேட்டிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மோஷனை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அண்ட் நம்ம அந்த மோஷன் எதனால் நடக்குது, அந்த த்ரஸ்ட்டை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் இந்த கேஸில். ஸோ அப்படி தான். அப்புறமா அந்த ராக்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்மளால் துல்லியமாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு துல்லியமாக வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆசலரேஷன், ஸோ ஆன் இது எல்லாமே கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹோல் ராக்கெட்டை ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிப்போம். பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம இங்கே பார்ட்டிக்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் எப்படி கியூபை பார்ட்டிக்கலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். என்ன தான் அப்படி உண்மையாகவே இந்த யூனிவர்ஸில் ஒரு பொருள் இல்லைனாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு பொருளை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இப்படி கன்சிடர் பண்ணுறதுனால நம்மளோட ஆன்சர் துல்லியமாக தான் இருக்க போதே தவிர எந்த ஒரு மாற்றமும் தப்பான ஆன்சரும் வரப்போகிறது கிடையாது. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நம்ம போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடு இஸ் நத்திங் பட் மோஷன் அண்ட் ரெஃபரன்ஸ், டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இதுதான் டோட்டலாக உங்களுக்கு செங்கேஜில் ஒரு கைனமேட்டிக்ஸில் முக்கியமான ஒரு பங்களிப்பு எடுத்துக்க. ஸோ இதெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டிரான்ஸ்லேட்டரி மோஷன். When an object moves in such a way that linear distance covered by each particle of a body is same duration, then the motion is said to be a translatory motion. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கயிறு ஒன்று எடுத்துக்கலாம். அந்த கயிறை நான் ஜிக்ஸாக் பொசிஷனில் கீழே ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் போடுறேன். ஸோ தட் அந்த அதே கயிறை நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுறேன், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு பொசிஷன்லுமே கயிறோட லென்த் ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, அதே லென்த்தாக தான் இருக்கும். ஸோ தட் அந்த ஒரு மோஷனில் மூவ் ஆகிறது தான் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷன் 2 டைப்பாக இருக்குது, கர்விலீனியர் அண்ட் ரெக்டிலீனியர் மோஷன். அண்ட் நீங்கள் இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது அப்படின்னா இன் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் த பாடி டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆர் டைரக்ஷன் ஆஃப் சம்திங். ஸோ தட் எந்த ஒரு பொசிஷனுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னால் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் செகண்ட் டாபிக் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுன்றது என்னென்னா நம்ம ஒரு பொருளை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரும். இப்போ நம்ம பார்ட்டிக்கிளோட பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவோம்.
அண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ தட் அப்சர்வர் 1 அப்சர்வர் 2 ரெண்டு அப்சர்வர் எடுத்துக்கலாம். அப்சர்வர் 1 வந்து ஒரு ட்ராலி மேலே இருக்காங்க அண்ட் அப்சர்வர் 2 வந்து ஒரு கிரவுண்டில் இருக்காங்க. அப்சர்வர் 1 வந்து எந்த ட்ராலியில் இருக்காங்களோ அதே ட்ராலியில் நம்ம ஒரு சூட் கேஸ் வச்சுருக்கோம். இப்போது அந்த ட்ராலியை வந்து நான் மூவ் பண்ணுறேன் அண்ட் அப்சர்வர் 1 என்ன சொல்லுவாங்க, அந்த சூட் கேஸ் மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்சர்வர் 2 என்ன சொல்லுவாங்க, சூட் கேஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உண்மையாலே அந்த சூட் கேஸ் மூவ் ஆகுதா இல்லையா? ஆக்சுவலாக இது வந்து மூவ் ஆகலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலாம், மூவ் ஆகுது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலாம். ஸோ இப்போ அது மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ட்ராலியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மூவ் ஆகலைன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நீங்கள் கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இதை தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இந்த இடத்துல என்னது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா, அந்த சூட் கேஸ் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. அப்புறமா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து அப்சர்வர் 1 அண்ட் அப்சர்வர் 2. ஸோ உங்களுக்கு சிபிஎஸ்சியில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு கீவேர்ட் சொல்கிறேன். இன் யூனிவர்ஸ் தேர் இஸ் நத்திங் விச் இஸ் அட் அப்சல்யூட் ரெஸ்ட் ஆர் இன் அப்சல்யூட் மோஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் ஆர் இன் மோஷன் வித் ஈச் அதர். அதெல்லாம் அந்த மாதிரியான கீவேர்ட்லாம் போட்டு எழுதுங்க, உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். அண்ட் இட் இஸ் ட்ராஜெக்டரி. The path followed by a point during its motion is called trajectory. Key point வந்து trajectory show the actual path of the moving object. It depend on motion of the object. இது வந்து motion of object depend பண்ணி தான் இருக்கும். அண்ட் வித்தியாசமான மோஷனுக்கு வித்தியாசமான ட்ராஜெக்டரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கயிறில் கல்லை கட்டியிருக்கேன், அதை சர்க்குலராக நான் வந்து ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு சர்க்குலர் மோஷனாக இருக்கும் ட்ராஜெக்டரி. அண்ட் இதுவே ஒரு காரை தள்ளி விடுறேன் அப்படின்னா அதோட ட்ராஜெக்டரி வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ டிஃபராக இருக்கும். அண்ட் ட்ராஜெக்டரிஸ் வந்து 3 டைப்ஸு: ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், கர்வ்ட் லைன் மோஷன் அண்ட் சர்க்குலர் மோஷன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ட்ராஜெக்டரி, கர்வ் லைன் மோஷனுக்கு கர்வாக இருக்கும் அண்ட் சர்க்குலர் மோஷனுக்கு சர்க்குலாக இருக்கும் ட்ராஜெக்டரி. அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிக் த ஃபுட்பால் அண்ட் பேங்கிங் ஆஃப் கார்னா இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இன் ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம் எவ்வளோ கார் ஸ்பீடில் போகுது. பேங்கிங் ஆஃப் கார்னா இந்த கார் ஓரத்துலலாம் வந்து கொஞ்சம் ரோடை ஸ்லாண்டிங்காக வச்சுருப்பாங்களே டேர்னிங்கில், எதுக்குன்னா அந்த சைடு போய் விழுந்துடக்கூடாதுன்ட்டு, அது என்ன ஆங்கிள் அதெல்லாம் பார்ப்போம் நம்ம ஃப்யூச்சரில். ஸோ அதை வந்து பேங்கிங் ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் பாத் ஆஃப் ஏர்பிளைன்ஸ் இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். இட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ரோ. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றதுக்கு வந்து வெக்டார் குவான்டிட்டி அண்ட் டிஸ்டன்ஸுன்றது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் magnitude is equal to shortest distance between initial point and final point. அதாவது இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதை தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஆக்சுவல் பாத் அதை தான் வந்து டிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அண்ட் டிஸ்டன்ஸை வந்து எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்புறமா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக இருக்கும், ஆனால் டிஸ்டன்ஸ் என்றைக்குமே 0வாக இருக்காது. அண்ட் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த எஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பாத் லென்த்ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக எஸ்ஸு கிடையாது, டின்னு வரணும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட். ஸோ இதை மட்டும் உங்கள் செல்ஃப் நோட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பார்த்து யாரும் காப்பி பண்ணிடாதீங்க. பி கேர்ஃபுல், இதை மட்டும் யாரும் காப்பி பண்ணிடாதீங்க. அதான் நான் இவ்வளோ மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. அண்ட் இந்த சிம்பிளுக்கு பேர் தான் இன்டகிரேஷன்.
இந்த இன்டெக்ரேஷன்றதை நீங்கள் 12th கிளியராக ப்ரீஃபாக படிப்பீங்க. உங்களுக்கு இந்த இன்டெக்ரேஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லுங்கள். நான் பர்ஃபெக்டாக தெளிவாக உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவே போடுறேன். அண்ட் அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ஒரு சிம்பிள், இதுதான் வந்து சிக்மான்னு சொல்லுவாங்க, த சம்மேஷன். அதாவது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. இந்த லிமிட்ஸுன்றது கூட நீங்கள் 11th 12th படிப்பீங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்கூலில் ஃபர்தராக டீச் பண்ணுவாங்க. அப்படி டீச் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் யூடியூப் சேனலில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இல்லைனா என் வாட்ஸ்அப் சேனலில் சேருங்க, நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ், டெய்லி கொஸ்டின்ஸ், பிஒய்க்யூ அதெல்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இதையும் சென்ட் பண்ணுறேன். ஸோ தட் இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க அண்ட் டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கான்செப்டில் ரொம்ப கிளியர் ஆகிறதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போகிறேன். எக்ஸாம்பிள் 1 வந்து மோஷன் இன் பாசிட்டிவ் டைரெக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள் 2 வந்து மோஷன் இன் நெகட்டிவ் டைரெக்ஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ x1 வந்து -100 மீட்டர் போகுது அண்ட் x2 வந்து +400 மீட்டர் போகுது. ஸோ தட் நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேன் வந்து ஸ்டாண்ட், அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல நிற்பான். அந்த இடத்த வந்து 0,0 ஆக்சிஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேன் வந்து இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைட் போவான். ஏன் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல. ஸோ -100 மீட்டர் லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுனா இந்த கொஸ்டின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. யா, கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா கவனிங்க. இப்போ வந்து மேன் லெஃப்ட் சைட் போகிறான் அப்படின்னா வெஸ்ட் சைடாக போயிருப்பான். ஸோ லெஃப்ட் சைடு இந்த எக்ஸ் -100 மீட்டரில் இருந்து ரைட் சைடு 400 மீட்டர் போயிருப்பான். ஓகேவா? ஸோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. ஸோ 400 மீட்டர் மைனஸ் ஆஃப் -100. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்றது ரொம்ப முக்கியம் மை ஃப்ரெண்ட்ஸ், கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே 500 மீட்டர்ஸ் வரும். அண்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x1 வந்து 200 மீட்டர் அண்ட் x2 வந்து -300 மீட்டர். சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வந்து x2 மைனஸ் x1 -300 -200 which is equal to -500. ஸோ தட் இங்கே வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ரைட் சைடில் இருந்தது which is in ஈஸ்ட் டைரெக்ஷன். அண்ட் எக்ஸாம்பிள் 2ல் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ தட் இவங்க வந்து வெஸ்ட் சைடு இருக்காங்க ஃபைனல் டைரெக்ஷன். நான் இங்கே ஈஸ்ட்னு போட்டிருக்கேன், இது இனிஷியல். ஸோ தட் இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ரெட் கலரில் போட்டிருக்கிறது தான் ஃபைனல் டைரெக்ஷன். ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு இப்போ போகலாம். அண்ட் இன்னொரு கான்செப்ட் சொல்ல மறந்துட்டேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ரெண்டுமே லென்த்தை பொறுத்து தான். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஸ்பெஷலான ஒர்க்கு செய்யுது. அது என்னென்னா டைரெக்ஷனை ஷோ பண்ணும். அது எப்படி ஷோ பண்ணுது, என்ன ஷோ பண்ணுதுன்றது ஃபர்தராக நீங்கள் படிப்பீங்க, நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்கே வந்து ஸ்பீட் விசஸ் வெலாசிட்டி. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸ்பீட் இஸ் a scalar quantity, velocity is a vector quantity. Speed it tells how fast an object is moving. அப்புறம் it tells how fast an object is moving and with direction. எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி தருமோ, டைரக்ஷன் தருமோ, ஐ மீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் சொல்லுமோ, அதை மாதிரி வெலாசிட்டியும் டைரக்ஷன் சொல்லும். அண்ட் ஸ்பீட் வந்து அகெயின் கிளாஸிஃபைட் இன்டு 2 காம்போனண்ட், ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீடுன்றது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைமு. இந்த பாக்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்றது வந்து லிமிட் ஆஃப் சேஞ்ச் இன் டைம் டென்ஸ் டு 0. சேஞ்ச் இன் ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிவைட் பை சேஞ்ச் இன் டைம் ds by dt. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்கமிங் மேக்ஸ் சார் சொல்லி தருவார். இல்லைனா நான் அப்கமிங்காக மேக்ஸ் வீடியோஸ் போடுறேன், அதை பார்த்து கற்றுக்கோங்க. அப்படியும் இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே உங்களுக்கு வீடியோ போக ஃப்ரீயாக தான் இருக்கேன்.
ஸோ இந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்றது ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்கு ராக்கெட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ராக்கெட் வந்து 5th செகண்டில் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கும், அந்த இன்ஸ்டண்ட்டில் எவ்வளோ ஸ்பீடில் இருந்திருக்கும் அப்படின்றது தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு பிரிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸு, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைமு. ஸோ இந்த பாக்ஸையும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்றது ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த பாக்ஸையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு வந்து 5th செகண்டில் எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோ அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு சொன்னனோ, வெலாசிட்டியும் 5th செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டியில் இருக்குது, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் 5th செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டி இருக்குன்றது தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டயக்ராமை பார்த்து நீங்கள் கற்றுக்கிடுங்க. அப்புறம் உங்களோட சிபிஎஸ்சியில் இந்த ஸ்பீட் விசஸ் வெலாசிட்டி கிராஃப்ன்றது ஸ்பீட் விசஸ் வெலாசிட்டி டேபிள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸ்பீட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் அண்ட் இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அண்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆர் ஜீரோ, and velocity can be positive, negative, zero, and depends on total distance and depends on displacement, and no direction has direction. And important point வந்து speed can never be negative but velocity can be positive, negative or zero. If displacement is zero, average velocity is zero, but average speed can never be zero unless no motion. In given time, the magnitude of average velocity is always less than or equal to the average velocity. அண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்லைடெல்லாம் உங்களுக்கு கிளியராக வேணும்னாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ மீன் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த ஸ்லைட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணி விடுறேன். அண்ட் இது சில ஃபோன் லேப்டாப்ஸ்லலாம் கிளியராக தெரியுது. உங்களோட ஃபோன் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா மேபி கிளியாரிட்டி கம்மியாக இருக்கலாம். அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆர் இல்லைனா நீங்கள் ஜெராக்ஸ் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஸ்பீட் டெல்ஸ் ஹவு ஃபாஸ்ட், வெலாசிட்டி டெல் ஹவு ஃபாஸ்ட் அண்ட் இன் விச் டைரக்ஷன். And that's all about this. Let me move to next slide, that is acceleration. Acceleration is change in velocity with time. நான் எப்படி வெலாசிட்டினா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம்னு சொல்லணும், அதே மாதிரி ஆக்சலரேஷன்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர் பை டைம். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர் பை டைம். அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்புறம் ஆக்சலரேஷன்ன்றது வந்து வெக்டார் குவான்டிட்டி and it tells how quickly the velocity of an object changes and in which direction. இப்போ ஆக்சலரேஷன்றது தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ மாடியிலேருந்து ஒரு பால் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் போடும்போது ஜீரோ வெலாசிட்டியாக தான் இருந்திருக்கும். ஆனால் கீழே போய் விழும்போது ஒரு நிறைய வெலாசிட்டி, ஒரு ஸ்பீடாக போய் விழுந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயுமே ஸ்பீடு வந்து அதிகமாகிட்டே போகும். அது அந்த ஸ்பீடு அதிகமாக ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டில் அதிகமாகிற ஸ்பீடை தான் நம்ம வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பால் ஃப்ரீயாக விழுறது வந்து எதனால் அப்படின்னா கிராவிட்டினால். அண்ட் அங்கே வந்து ஆக்சலரேஷன் தான் கிராவிட்டி, ஐ மீன் ஃப்ரீ ஃபாலில். இங்கேயும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் ஆக்சலரேஷன் வந்து 3 டைப்: பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ஜீரோ ஆக்சலரேஷன். அண்ட் பாசிட்டிவ் ஆக்சலரேஷனில் V2 பெருசாக இருக்கும், நெகட்டிவ் ஆக்சலரேஷனில் V1 பெருசாக இருக்கும், அண்ட் ஜீரோ ஆக்சலரேஷனில் வந்து V1ம் V2வும் சேமாக இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் நான் ரொம்ப மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, இது வரைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கூட நான் கிராஃப் கொஸ்டின்ஸ் பார்க்காம இருந்ததே இல்லை. அதுவும் முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜேஇ கொஷின் பேப்பரில் இது வரைக்கும் கிராஃப் கொஷின் வராமல் இருந்ததா எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்திலே கிடையாது. ஸோ தட் எந்த ஒரு கிராஃப் கொஷின் வந்ததுனாலும் கம்பல்சரி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. அண்ட் ஒரு விஷயம் ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆக்சலரேஷன் ஜீரோ கொஸ்டினில். ஓகேவா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் velocity per unit time. It is velocity
and it can be positive, negative or zero. And one more thing, SI unit of acceleration is meter per second square. இங்கே டைமென்ஷன்ஸ் வந்து எல்டி பவர் -2ன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு வந்து டைமென்ஷன் அண்ட் அனாலிசிஸ்னு ஒரு சாப்டர். உங்களுக்கு அதையும் சீக்கிரமாக எடுக்கணுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஐ மீன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன், உங்களோட உதவி இருந்ததுன்னா மட்டுமே. இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ, அண்ட் let me move to next slide. Oh yeah, it's thank you slide. And thank you for watching this video, and my channel is Engage Cracker. Try to follow my channel in WhatsApp so that I will send my all of my PDF slides in your WhatsApp. அண்ட் நான் அந்த வாட்ஸ்அப்பில் நிறையா பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ், டவுட் சால்விங், லெசன் டீச்சிங் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்புகிறேன். அண்ட் ஏதாவது ஜேஇயில் சேஞ்சஸ் இருந்ததுனாலும் அதை அனுப்புகிறேன். ஸோ தட் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை. தேங்க்யூ.